அந்த மைய கொள்கைங்கிறது மக்கள் நீதி மையத்தில் இப்போ இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நீங்க இங்க பார்க்கலாம். G20க்கு இந்தியா தலைவரா தேர்ந்தெடுக்கணும்னு உடனே பாராட்டு தெரிவிச்சார் பிரதமருக்கு. நம்ம அந்த அந்த கட்சிக்கு எதிரான கட்சிங்கிறத மறந்துட்டு. அதே மாரி ஒரு நல்ல ஒரு குறைகளே இருந்தா நான் கூட இருக்கவனே அத சுட்டிக்காட்ட தயாரா இருக்காரு. எது 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 சரியோ அதுக்கு பின்னாடி போறதுங்கிறதுல என்னைக்குமே அவர் குறைஞ்சது இல்ல. அந்த வகையில மையம் நாங்க கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம். இந்த மக்களுக்கானதாகவும், இந்த அரசாங்கத்துக்கானதா மையம் வருது. அது வந்துரும். இல்ல மைய அரசியல் வந்து அப்போ தமிழ்நாட்டு அரசியல பொறுத்தவரைக்கும் தோத்துருச்சு. தோக்கல. போராடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தோல்விய வெற்றி ஒரு நாள்ல ஒரு ஒரு தோல்வி வெற்றி இதில வரலையே. அப்பலாம் ஏதோ ஒரு தோல்வியில காந்தி நடிச்சிருந்தாருன்னா சுதந்திரம் நீர்த்து போயிருக்கும். ஏதோ ஒரு தோல்வியில நம்ம பெரியார் நடிச்சிருந்தாலோ, ஒரு பின்னடைவு அடைஞ்சிருந்தாருக்கு. அண்ணா மாரி ஆட்கள் பிரிஞ்ச வரையில பின்னடைவு அடையும் பொழுது அவர் சோர்ந்து போயிருந்தாருன்னா, அது பெரியாரிசம் தத்துவம் இருக்கும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட தோற்று போனத நினச்சுக்கிட்டு பின்வாங்கி போனா, அது இல்லாம போயிருக்கும். தோல்வி வழியில ஒரு அனுபவம். நாம நம்ம எடுத்ததில குறை இருந்தா மாத்திக்கணும். சரியானது சொல்றோம், இன்னும் அக்செப்ட் ஆகலைங்கல்ல, அத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தான் சொன்னேன், இவருக்கு பின்னாடி கூட யாரோ ஒரு தலைவன் இவர் போட்டு பக்குவப்படுத்தி தயார்படுத்தி இந்த லேண்ட பயிர் பண்ணலாம். ஆனா, அது இன்னைக்கு நாம சொல்லி இத பளிர்ன்னு சொல்றோம் மையம்னு. ஆனா, எல்லா சிசங்களும் தன்னை அறியாமல் மையத்துக்கு தயாராகி